இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஐயா, அப்ப நான் கிளம்புறேங்க. ரொம்ப நன்றி தம்பி. பரவாயில்லையா அண்ணா? ஐயா, வேற ஏதாவது வேணுமா? இல்லம்மா, இதுவே போதும். நன்றி தம்பி. அண்ணா, உங்களை பார்த்துக்கோங்க. என்ன வேணுமோ கொடுங்க. சரிங்க. நான் ஐயா வரேங்க. வரோம். சரி தம்பி. அம்மா வரோங்க ஐயா. பார்த்துக்கோங்க. வரேன். இந்தோ, நீ உள்ள அந்த பெரியவர்கிட்ட சொல்லும்போது நீ என்னதான் சொல்றேன்னு எனக்கு தெரியும். இந்த பாரு, நீ நினைக்கிற அளவுக்குலாம் நான் ஒன்றும் அவ்வளோ மோசமானவன் கிடையாது. உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். உன் கூட சந்தோஷமா வாழணும்னு எனக்கு அவ்வளோ ஆசை. நிஜமா சொல்றேன், உன்ன மாதிரி ஒரு பொண்ணு எனக்கு கிடப்பான்னு நான் கற்பனை பண்ணி கூட பார்த்ததில்ல. நம்ம கல்யாணம் எப்படி வேணா நடந்துருக்கலாம். ஆனா நீ என் வாழ்க்கையில வந்த பின்னாடிதான் நான் எவ்வளோ மாறிட்டேன்னு எனக்கே தெரியுது. ஒரு பொண்ணு ஒரு பையன் வாழ்க்கைக்குள்ள வந்தா இவ்வளோ மாற்றம் வருமானு எனக்கே ஆச்சரியமா இருக்கு. அதே மாதிரி இவ்வளோ நல்ல வாழ்க்கையை வீணடிச்சிடக்கூடாதுன்னு என் மனசு உள்ளுக்குள்ள அடிச்சுக்குது. உன் கூட நல்லா பேசி ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு இப்போ உள்ள பார்த்தோமே, இந்த பெரியவரும் அந்த அம்மாவும் எவ்வளோ அன்பா அந்யோன்யமா இருக்காங்க. அந்த மாதிரியே இருக்கணும்னு எனக்கும் ரொம்ப ஆசை. ஆனா நான் பேச ஆரம்பிச்சாலே கிருபானனை பத்தி சொல்லி என் கூட சண்டை போட்டுக்கிட்டே இருக்க. என்ன ஆனாலும் என்னால அவர் பேச்சை மீறவே முடியாதுன்னு உனக்கே நல்லா தெரியும். அதுக்கான காரணத்தையும் உங்ககிட்ட நான் 1000 தடவைக்கு மேலேயே சொல்லியிருக்கேன். அது ஒன்றை மட்டும் விட்டுரு. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. இந்த வாழ்க்கை திரும்ப கிடைக்காது. இந்து, நீ நினைக்கிற மாதிரி நீ சொல்றதை கேட்க கூடாதுன்னு எனக்கு எந்த ஈகோவும் கிடையாது. ப்ளீஸ் இந்து, புரிஞ்சுக்கோ. பைக் எடு. இல்ல இந்து, போலாம். அது இல்ல, நான் சொல்றது உனக்கு. வீட்டுக்கு போலான்னு சொன்னேன். இல்ல இந்து, ஒரு நிமிஷம் புரிஞ்சுக்கோ. இப்ப என்ன கூட்டிட்டு போறதுனா போ, இல்ல நான் ஆட்டோ பிடிச்சுக்கிறேன். இரு, போலாம். ஏறு. முதல்ல தீபாக்கா வீட்டுக்கு போ. அக்காவை பார்த்துட்டு அப்புறமா வீட்டுக்கு தீபாக்கா போலாம். வீட்டுக்கா? ஆமா, போ. சரி.